அறக்கட்டளை நிறுவனர் திருமதி இந்து அக்கா தான் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம். நமக்கு எல்லாமே கடந்த 4-5 வருடங்களாக எனக்கு அக்காவை நல்லா தெரியும். எப்பவுமே இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. எதுனாலும் நம்ம வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில மகளிருக்காகவே ரொம்ப ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்புகள்லாம் எடுத்து இன்றைக்கு நம்மளுடைய மதுரையில ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோர் நிறைய பேரை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண்மணியாக வளம் வரக்கூடியவங்க தான் நம்மளுடைய இந்து அக்கா. அவங்களுக்கு நம்மளுடைய அனைவரை சார்பாக வளர்ந்த கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா இது மாதிரி யாருமே இப்ப யாரையும் வந்து முன்னேற்றுவதற்கு நிறைய பெண்கள் இல்லவே இல்லை. ஆனா நிறைய பெண்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்ன்றது முன்னோடியாக உதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து அக்கா அவர்கள் இந்த இடத்துல நம்ம அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய சமூகமா இருக்காங்க. இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில முதலாவதாக வாழ்க்கை பேசுவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினராக வரவேற்பது ராஜ மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். எங்களோட சிகரம் தொடு விழாவிற்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். திரு விஸ்வநாராயணன் சார் அவர்களை மற்றும் பாண்டியன் அப்பளம் திருமுருகன் அண்ணன் அவர்கள், அகஸ்தியர் ஹெர்பல்ஸ் மாவலிகம் சார், திரு எஸ் மணியன் சார் அவர்கள், ஜெகன் சார் அவர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். உமன் என்டர்பிரனரோட மாநில தலைவி ராஜா ராகேஸ்வரியையும் வருக வருக வரவேற்கிறேன். கூடியுள்ள அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 5 நிமிஷம் நான் தஞ்சாவூர்ல இருந்து தான் வந்தேன். 4:40 ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வீட்டுல நம்ம மார்கழி மாசம்ல கோலம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 6:30 பஸ்ஸ புடிச்சு அங்கேருந்து ஓடி. எல்லாரும் சொல்லுவாங்க பெண்ணுக்கு பெண் வந்து பொறாமைப்படுவாங்க, ஒரு எதிரியா பார்ப்பாங்கன்னு. நான் எங்க எல்லாம் பெண்கள் இருக்காங்களோ அவங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்து மேடத்துக்கு அவங்களுடைய அசோசியேஷன் என்ன யார் பண்ணினாலும் சமுதாயத்துக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறவங்கள கண்டிப்பா நான் பாராட்டுவேன். அந்த விதத்துல நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் சங்கத்தோட மாநில தலைவி. சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு தலைவின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ப்ரொஃபஷன் மட்டும் பண்ணல. நான் கிட்டத்தட்ட 35 வருஷம் என்னுடைய வெளி உலக வாழ்க்கை எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு சிஏஐ ஃபேக்கல்டி கோஆபரேட்டிவ் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கவர்மெண்ட் ஜாபே ரிசைன் பண்ணிட்டு பிஹெச்எல் வெண்டாரா இருந்தேன். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடோட சப் கான்ட்ராக்டர் அதை எடுத்திருந்தேன். நானும் எல்லா அசோசியேஷன்ல இருக்கேன். டிடிஷியா, மெடிஷியா, கொடிஷியா எல்லா தொழில் கூட்டமைப்புலயும் இருக்கேன். மதுரை தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ஐசிசி மெம்பரா இருக்கேன். இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி மெம்பரா இருக்கேன். 350 காலேஜ்ல சீஃப் கெஸ்டா இருக்கேன். இப்பயும் அடுத்த மாசம் மதுரை ஃபார்மர் காலேஜுக்கு வரேன். அந்த மாதிரி என்னோடைய பயணம் வந்து இப்ப தற்சமயத்துல 1.5 வருஷமா டிங்கில டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டரோட டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனா இருக்கேன். இப்படி ஒரு ரவுண்ட் வந்தேன். பிஎம்எஃப்எம்இக்கு அதாவது ஒரு தொழிலை பார்த்தாலே எந்த ஸ்கீம்ல லோன் போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே பிஎம்எஃப்எம்இன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. தயவு செய்து இந்த மாசம் நீங்க பேங்க் மேனேஜர் போனா வாங்கன்னு கூப்பிட்டு லோன் போட்டு தருவாங்க. மானியத்தோட உள்ள லோன் மதுரையில டிப்ல நீங்க அணுகுனீங்கன்னா நாம வரவு செலவு வச்சிருக்கிற பேங்கோட பாஸ்புக்கை எடுத்துட்டு ஆதார் பேன் இந்த இதை மட்டும் எடுத்துக்கோனீங்கன்னா 35% மானியத்துல லோன் உண்டு. அதே ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மத்த எல்லாருக்குமே பெண் தொழில் முனைவா இருந்தா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு ரீசெண்டா. அது உடனே சப்சிடியும் ரிலீஸ் ஆகுது. சோ எல்லாத்துக்குமா வந்தோம் பேசணும் அப்படின்னு இல்லாம ஏதாவது ஒரு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போகணும். என்ன நம்மளை சுத்தி என்ன நடக்குது, ஒரு தொழில் செய்யறதுன்னா என்னதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தொழில் செய்யறதுன்னா என்ன வேணும்? பொருளாதாரம், பணம் தான் வேணும் இல்லையா? அது நம்ம அதே சமயத்துல மத்தவங்க கவர்மெண்ட் என்னென்ன அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் செய்யுது அப்படிங்கிற விதத்திலையும் நீங்க பாருங்க. நிறைய விஷயங்கள் கடைசியா வந்து
அடியான பாக்குற காலத்துல ஆரம்பத்திலேயே ஓபனிங் பேட்ஸ்மேனா இறக்கிட்டாங்க. போட்டிருந்தது வந்து கடைசியான ஸ்பீக்கரா தான் போட்டிருந்தாங்க. மேடம் இவ்வளவு ஸ்டார்டிங்லயே போட்டாங்க. எல்லாரும் பேசுனதை வச்சு நம்ம பேசிடலாம். ஓகே, எனிவே ரொம்ப நன்றி. இந்த மேடையில மட்டும்தான் முதல் முறையாக உள்ள பேச்சாளரா எல்லாரும் கடைசி நேரத்துலதான் நான் பேசுவேன். முதல் முறையா சார் வந்து விசுதன் சார கும்பகோணம் பட்டிமன்ற பேச்சாளரா ஏறும்போது நான் அங்க பார்த்து மீட் பண்ணேன். அப்பப்ப பாத்துக்கிட்டாதான் தெரியும். சோழ தேசத்துல இருந்து பாண்டிய தேசத்துக்கு வந்துருக்கோம் சார். அதனால வந்து அந்த மாதிரி நேற்று கூட தான் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட் ட்ரைனிங்ல ஏஐல மதுரை மீனாட்சி எப்போ வந்து தஞ்சை மீனாட்சி ஆச்சுன்னு போட்டு என்னோட பிக்சரை போட்டு கிளிக் போட்டிருந்தேன். ஏதோ ஒண்ணு எஃப்எம்ல இருக்கும், பட்டாம்பூச்சி எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன், டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கேன், ஆல்பம் சிங்கர், என்ன இருக்கோ எழுத தெரியுதா, பேச தெரியுதா, எல்லா திறமை இருக்கு. அதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னு நீங்க தேடி போய் வாழ்க்கை ஒரு முறைதான் இல்லையா? அந்த வாழ்க்கையில என்ன மாதிரி நம்மளுடைய அடையாளத்தை தொலைச்சிக்க கூடாது. நம்மை செதுங்கும் சிற்பி நாம் தான். யாரையாவது பிடிச்சி நம்மள எம்டி சேர்ல உட்கார வைக்க மாட்டாங்க. நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி சாப்பிடணும்னு செய்யற மாதிரி என்ன மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா முடிவையும் நம்ம தான் எடுக்கணும். சோ இந்த மாதிரி எல்லா ஆண்டர்பிரனரும் இங்க உள்ள ஆண்டர்பிரனர் எல்லாருமே இதே பயணம் வந்து தொடர்ந்து வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நிறைய பேர் வெளியில உள்ளன, ஆமா என்னத்த போய் இதுல விற்க போதா, இங்க விற்கிறதுக்காக வரல, தன்னுடைய அடையாளத்தை தேடுவதற்காக வந்தவர்கள் அனைவரும் உண்மையிலே உங்க எல்லாரையுமே பாராட்டணும். வீட்டுல எல்லாரும் இன்னைக்கு சனிக்கிழமையா ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு இல்ல, என்ன சமையல் பண்ணுவோம் அப்படின்னு எங்கேயாவது பூங்கா போகுமா அங்க போகுமான்னு இருக்கிற நேரத்துல நாமெல்லாம் இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம என்ன செஞ்சா நம்ம எதிர்காலத்துக்கு என்ன மாதிரி செய்யலாங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், தேடுதலுக்கு வந்திருக்கோம். இந்த களம் சரியான களம். வாய்ப்படைந்த இந்துமதி அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். வாய்ப்படைந்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைய பேசணும் தான் வந்தேன். பின்னணியில ஒரு நாள் நல்ல தருணத்துல பேசுவோம். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ராஜா மகேஸ்வரி. நீங்க ஆர்ஜேல வேலை பார்த்துக்கிட்டீங்கன்றது புரிந்து பண்றீங்க கரெக்டா? ரொம்ப மகிழ்ச்சி. எப்பவுமே சொல்றாங்களே நிறைவாதான் பேசுறேன், நீங்க எனக்கு முதல்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னு. உண்மையிலேயே இந்த விழா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால இன்னைக்கு வந்து இந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒவ்வொருவரோட அதாவது பெண்களுக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்கதான் செய்வாங்க. பொதுவான கருத்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம பெண்களுக்கான விழா எடுத்திருக்கோம். ஆனா வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்களோட மனது மிக பெருந்த ஒரு வளர்ந்த மனதுன்றத உண்மையிலே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எந்த விழாவாக இருந்தாலும் இவர்கள் வந்து நம்ம வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அந்த வகையில எங்களின் தலைமை சிறப்பு விருந்தினராக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் மனதள வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் இதில் என்று உரித்தாக்கிக் கொண்டு இப்பொழுது அடுத்தபடியாக நம்முடைய வந்து ஒரு குடி குழந்தை அதாவது அந்த பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னா ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதை பத்தினா நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த ஸ்டேட்ல இருக்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் பெற்று ஒவ்வொரு மாநிலம் அதுவரை அந்த பொண்ணு போகாத மாநிலமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில எப்பவுமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணாலும் அந்த பொண்ணு வந்து நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிடுவோம். அந்த வகையில நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வரவேற்படுத்துற அனன்யா அவர்களை அன்போடு வேலைக்கு அடைகிறோம். உங்களே கவனத்தை கைத்தட்டணும். ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துடலாம். ஏன்னா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ், யானை, பாம்பெல்லாம் கையில முடிச்சிருக்காங்க. நீங்க Facebookல போய் பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். அந்த பொண்ணோட வீடியோஸ் எல்லாமே இருக்கு. எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு அவ்வளவு கையில நமக்கு தான் பாம்பை கண்டாலே பட நடன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணம். அவங்களே அவங்க பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு எங்களோட சிறப்பு விருந்தினராக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க அழகியா உங்களுடைய அற்புதமான தொழில். நான் வந்து இன்னைக்கு சேர்ந்து நான் வந்து 9th standard படிக்கிறேன். நான் வந்து ஒரு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சயின்ஸ் third வருஷம். நான் 288 species birds of the island family. ரெண்டு புக் எழுதிருக்கேன். என் புக் பேர் வந்து The Birds of Conservation. And என் புக் வந்து honorable president of India formally வந்து appreciate பண்ணிருக்காங்க. Birds வந்து நான் வைல்ட் கொண்டு வந்தாங்க. And நான் வந்து செய்வேன். இதுல more than 100 states rescue பண்ணி கான்சர்வேஷன் பண்ணிருக்கேன். And ஒரு motivation speaker புக். இதுல all over India students wildlife conservation class set. So here the short second time very much. So thank you, ma'am, and thank you everyone for having me here. Thank you. அறிவும் மொழியும் வளர செய்யும் இந்த இந்திய தருணத்தில் பெண்களின் பங்களிப்பும் பெருமையும் வெளிப்படும் இந்த நிகழ்ச்சிகள் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சைக்காட்ரிக் கவுன்சிலர், எஜுகேட்டர், ரைடர் திரு SS மணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு வாழ்த்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாயின் மொழி சமூக அறக்கட்டளை ரோட்டரி கிளப் மதுரை பாண்டியன் இணைந்து நடக்கும் சிகரங்களோடு இந்த அரிய மக்களுடைய வளர்ச்சி விழாவாக மகளிருடைய முழு ஒத்துழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மகளிர் தொழிலின் முன்னணி வளர்ச்சிக்காக விழிப்புணர்வு ஊடகத்திற்காக நடத்தக்கூடிய விழாவானது காரணம் என்றும் மகளிர் நாள் இறங்கி வழங்குகிறீர்கள். ஏனென்றால் திருமதி இந்தியாக காசி எட்டி போகிறது ஏற்பாடு செய்கின்ற அந்த நிகழ்விற்கு வாழ்முறை வழங்குவதற்காக மக்கள் கூடிய சுவர் சங்கத்தினுடைய தலைவர், அதனுடைய செயலாளர், தலைவர்கள் இந்த சுவர் சங்கம் ரோட்டரி சங்கம் என்று அழைக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் கிராமங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும் என்ற கருத்திற்காக அவர்கள் கிராமங்கள் தோறும் சென்று தங்களுடைய நிகழ்வுகளை நடத்தி அந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கூடிய இந்த சுழற் சட்டத்தால் இந்த சிகரம் நிகழ்ச்சியில் மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து இந்த ஏழை எளிய மக்கள் தொழில் முனைவோர் வளர வேண்டும், அவர்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், இவர்கள் கைமடையில் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாம் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய நிச்சயம். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டு ஏராளமான பொருட்களை கண்காணியாக வைத்திருக்கிறீர்கள். வாங்குவதற்கு வெள்ளிப்பாக இருக்கின்றது. உங்களுடைய பொருட்கள் விவகாரம் சென்று அடைய வேண்டும். எப்பொழுதுமே ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சொல்லக்கூடிய சுழற் சட்டத்தினுடைய முயற்சியால்தான் இந்த ரோட்டரி பாண்டியர் மதுரையிலே மிக சிறப்பாக அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த வழியிலே அவர்களுடைய சிறப்பான அந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் ஒன்றுபடாத உதவியாக இருக்க அவர்களுடைய வாழ்வை உடையோடு. நன்றி, வணக்கம். வழங்கிய அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக
மதுரை பாண்டியன் அப்புறம் நிறுவனர் மற்றும் மாமதுரை அமைப்பின் நிறுவனர் திரு திருமுருகன் அண்ணா அவர்களை அன்புடன் வாழ்த்துக்களை வழங்குவதற்காக அழைக்கிறேன். இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து தாய்மொழி சமூக அறக்கட்டளையினுடைய தலைவர், அவரை சார்ந்த நிர்வாகிகள், ரோட்டரி கிளப்பாகும் முதல் மாநிலங்களுடைய தலைவர்கள், அவர்கள் சார்ந்த நிர்வாகிகளும் கொள்கைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களும் மேடையின் கீழ் உட்கார்ந்திருக்கின்ற வருங்கால தொழில் அதிபர்களுக்கும் சுரக்கன் வணக்கத்தை தெரிவித்து எனது சிற்றுரையை தொடங்குகின்றேன். தாய்மொழி அறக்கட்டளையினுடைய தலைவரை அவர்கள் நீண்ட நாள் தொடர்பில் இருக்கின்றவர். இங்கு அவர்கள் என்னால் வளர்ந்த பிள்ளை என்று பெருமை கொள்ளும் அளவுக்கு இன்று இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி பெண் முனைவோர்களுக்காக தனி அங்கீகாரம் தேவை என்று உருவாக்கி இரவும் பகலாக பாடுபட்டு இருக்கின்ற திருமதி இந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் வணக்கத்தை அவருடைய முயற்சியை பாராட்டுகின்றேன். இந்த முயற்சி தொடர்ந்து வர வேண்டும். தொழில் முனைவோர்கள் ஒரு அன்பாக வேண்டுகோள். ஏதோ என்று சொல்லிவிட்டார்கள், தொழில் புரிய வேண்டும் என்ற ஆசையில் நீங்கள் எல்லாம் பயணம் செய்து முடிக்கிறீர்கள். அந்த பயணம் வெற்றியடைய வேண்டும், தலைமுறை தலைமுறையாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் நினைத்தால் முதலில் தொழிலுக்கான உள் கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அங்கு வேண்டுகோள் இருக்கின்றேன். அது என்ன தொழில் கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் முதலில் ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு பேசிக்கலாம் என்னென்ன தேவைகள் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதிகபட்சம் உணவுப் பொருள் தயாரிப்பாளர்கள் நீங்க முதல் நீங்க எவ்வளவு வியாபாரம் பார்த்தாலும் குழந்தைகள முதல் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க. எவ்வளவு வியாபாரம் பார்த்தாலும் பரவாயில்ல, எஃப்எஸ்எஸ்ஐ எடுக்க பாருங்க. இந்த ரெண்டு தான் முக்கியம். அடுத்து பேங்க்ல நீங்க வரவசூல் வேண்டும். இந்த மூன்றுமே இருந்தால்தான் ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாளும் அவசியம். அதுக்கடுத்து அவரும் என்ன சேவை கண்டிப்பா அவசியம். இந்த எல்லாமே இருந்தால்தான் நீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கே உள்ள வருவீங்க. ஏன்னா பெண்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் வெற்றி தகப்பாக இருக்குது. இப்போ புதுசா ஒரு ஸ்கீம் பலருக்கு சொல்லியிருக்காங்க, 10 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் மானியம் உடனடியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். 10 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மட்டுமே நீங்க தட்டுனா போகணும். 2 லட்ச ரூபாய் கம்ப்ளீட்டா செஞ்சு ஆரம்பத்துல இருந்தே இந்த 8 லட்ச ரூபாய்க்கு போயிடும். ஏற்கனவே மேடம் சொன்ன அந்த சப்சிடி ஒன்று சொன்னாங்க 35% அப்படின்ட்டு. அந்த 35% மேனுஃபேக்சரிங் மட்டும் மிஷினரி லோன் வாங்குவதற்கு மட்டும்தான் இந்த காப்பீட்டு வழங்கப்படும். நீங்க ஏதாவது ஒரு மிஷினரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த மிஷினரிக்கான சப்சிடி 35% கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த எல்லா ஸ்கீமுமே இருக்கு. அது சொல்ல ஆரம்பிச்சிருந்தா இந்த ஒரு பொழுது பட்டாது. இந்த ஸ்கீம் நிறைய இருக்கு. அந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு தேவை வைக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வாங்கிக்கிறீங்க.
உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரீம்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் நான். அது மட்டும் இல்லாமல் தாயமொழி அறக்கட்டளையோட உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். நீங்க ஜிஎஸ்டி எடுக்கலைனாலும், எஃப்எஸ்எஸ்ஐ எடுக்கலைனாலும், எம்எஸ்எம்இ எதுவும் எடுக்கலைனாலும் இலவசமாக எடுத்து கொடுக்குவதற்கு எங்கள் நிறுவனம் நான் சிறந்த அமைப்பும் தயாராக இருக்கின்றது என்பதை நிரூபித்துள்ளேன். முதல்ல இது எடுக்க பழகி நான் 10 லட்சம் தான் வியாபாரம் பார்க்கிறேன். எனக்கு எதுக்கு ஜிஎஸ்டி தேவை, எனக்கு எதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சேவை தேவை அப்படின்னு எழுதுறீங்க. தயவு செய்து இந்த எண்ணத்தை வந்து நீங்க அழைச்சிருங்க. நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்றது அவசியம் இல்லை. அவசியம் நீங்க நினைச்சீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க அவசியமா நீங்க எடுத்துக்கொள்ளணும். என்னடா சாதாரணமா தான் நாங்க வியாபாரம் பார்க்கிறோம், எதுக்கு எனக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பேங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வரவுசலை பார்த்து உங்களுக்கு அடுத்த சைட்ல உங்களுக்கு லோன் கொடுக்குறதுன்னா உங்களோட பேங்க் வரவுசல் பார்ப்பாங்க. அந்த வரவுசலை பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால நீங்க 2வது ரூபாய் வியாபாரம் பார்த்தாலும் நீங்க ஜிஎஸ்டி எழுதிக்க கண்டிப்பா. நீங்க நெல் ரிட்டர்ன் வந்து கொடுத்துக்கலாம், நெல் ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்துக்கலாம். இல்ல மாசத்துக்கு அதிகமாக வியாபாரம் தைரியமா நீங்க சொல்லி பாருங்க. நீங்க அந்த வரவு செலவை இது பண்ணிக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் எஃப்எஸ்எஸ்ஐல வந்து 4 கேட்டகரி இருக்கு, அது தெரியாம இருக்கீங்க. இப்ப இருக்கிறவங்களே நான் இப்போ ஸ்டால் போட்டுட்டீங்களா, ஸ்டால் போட்டுறீங்களா எத்தனை பேர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கீங்க கை கொடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கீங்க ஸ்டால் போட்டுருந்தா? 1 2 3 4 5 6 பேர் தான் மேனுஃபேக்சரிங்ல இருக்கீங்க. சரி, இந்த 6 பேரு ஜிஎஸ்டி எடுத்துக்கீங்களா? எத்தனை பேர் ஜிஎஸ்டி எடுத்துக்கீங்க? 3 3 2 5 ஒரு. சரி, எத்தனை பேர் எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துக்கீங்க? இந்த 6 பேருக்கு மேனுஃபேக்சரிங்கான எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துருக்கீங்களா? எத்தனை ரூபாய் சார்? 3000. சரிங்க, 3000. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, 4 கேட்டகரி லைசன்ஸ் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கு. எல்லாரும் மேக்சிமம் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்னா 100 ரூபாய்க்கு எடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அது தவறான விஷயம். 100 ரூபாய் எடுக்கிறது நீங்க வந்து தொழில் புரியுறீங்க அப்படின்றதுக்காக அந்த லைசன்ஸ். இந்த ரோட்ல தலைவர் சமூகம் நிற்கிறாங்க பாத்தீங்களா, ரோட்டு கடை வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இவங்கன்னா 100 ரூபாய் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். மேனுஃபேக்சரிங் பண்றவங்க 3000 லைசன்ஸ் தான் எடுக்கணும். ட்ரேடிங் பண்றவங்க 2000 எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இது உணவுப் பொருள் தயாரிப்பாளர் இவ்வளவு சொல்றேன். அவசியம் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்தால் மட்டுமே நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான முயற்சி. இப்ப பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா நீங்க 100 லைசன்ஸோ ட்ரேடிங் லைசன்ஸ் எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கான பொருள் வாங்க மாட்டார்கள். இந்த 3000 லைசன்ஸ் எடுத்தா மட்டுமே உங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க. நீங்க ஒரு தயாரிப்பாளர் இருக்கீங்க. அதனால இங்க இருக்கிறவங்க மேக்சிமம் மேனுஃபேக்சரிங் இருக்கிறவங்க 3000 லைசன்ஸ் எடுத்துக்கீங்க. ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு எதுக்கு? எனக்கு தான் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும், சாரி 50 லட்சம் ரூபாய் இருந்ததால நான் டேனோர் பண்றேன், எனக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க. அதுல உண்மை இல்லைன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்காங்கிறத முதல்ல கால்குலேஷன் பண்ணி வச்சுங்க, அதை தெரிவித்து வச்சுங்க. என்னுடைய பிள்ளைங்க நான் பேர் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த பேரு கடைசி வரைக்கும் கொண்டு போதா நிலைநாட்டுதா என்று வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால உங்களுடைய வாலெட்டு எந்த ஹெச்எஸ்என் போர்ட் நம்பர்ல வருதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாலெட்டுக்கு எத்தனை பேர் ஹெச்எஸ்என் போர்ட் நம்பர் போட்டிருக்கீங்க? 1 போடலாம். ஒரு ஆளுக்கு ஹெச்எஸ்என் போர்ட் நம்பர் போட்டிருக்காரு. நீங்க பெரிய அடிக்க போறேன், நீங்க இருக்கிற பொருள் நீங்க 1000 ரூபாய்க்கு போனாலும் சரி, 2000 ரூபாய்க்கு பொருள் அனுப்பினாலும் சரி, ஹெச்எஸ்என் போர்ட் நம்பர் போடாமல்
இல்லீகலாக அதை பறிமுதல் பண்ணப்படும். அதற்கான தங்க தொகை கட்ட வேண்டும். நான் கொஞ்சமா தாங்க வியாபாரம் பார்க்கிறேன். இந்த ஆளுக்கு பக்கத்து வீட்டுல நான் டெலிவரி கொடுக்குறேன், அதுல முடிச்சுட்டாங்க அப்படின்னா அப்படியே சரியாகும். அது முதல் பேசிக்கலா இருக்கிறத நீங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. தாய்மொழி அறக்கட்டளையோட நிறுவனத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இதுக்குன்னு தனியா ஒரு மீட்டிங் ஆரம்பிங்க. மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, தொழில் புரிகிறது வந்து ஈஸி, சரிங்களா? அதை விற்பனை செய்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் உண்டு என்றது தெரியும். ஏன்னா எங்க நிறுவனம் 1950ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு இன்று 3ஆம் தலைமுறையாக இதற்கு காரணம் இல்லைன்னா கரெக்டா அந்த டயத்துக்கு போய் நாங்க டெலிவரி பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய தாரர்கள் மந்திரம். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை பாண்டியன் நம்பரும் எங்களுக்கும் ரோட்டி கிளப் மதுரை பாண்டியனுக்கும் ரத்த பாசு அந்த மதுரை பாண்டியன்றது. ஆனா மேக்சிமம் அந்த மதுரை பாண்டியன் ரோட்டி கிளப் எங்க எங்கன்னா மீட்டிங் போறாங்களோ 90% நாளைக்கு கிளம்புறீங்க. அது எதார்த்தம் நடக்குதா பதார்த்தமா நடக்குதா தெரியல. ஆனா இதுதான் ரத்த சம்பந்தம் நினைக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு லேண்ட் பிரச்சனையோ இல்ல எஃப்எஸ்எஸ்ஐயோ இல்ல ஜிஎஸ்டியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா வேணாம். இல்ல எங்க ஆளை விட்டா போகும் தான் நான் உட்காந்துக்கிறேன். நான் சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமா கேட்டு உங்க சந்தேகத்தை நிறைவு பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்க தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காகத்தான் என்னைய திருமதி இந்து அவர்கள் அழைத்து வந்திருக்காங்க. தொழில வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்ற கேட்டுக்கலாம். அதற்கு நான் வேலை தயாராக இருக்கிறேன். யாருக்கு இருக்கா சந்தேகம்? யாருக்கு சாதிக்கிட்டயா? நன்றி வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய நம் அன்பிற்கினிய தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோதல்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை அதனுடைய மாநில தலைவர் மற்றும் மாமதுரையர் அமைப்பின் நிறுவனர் திருமுருகன் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தருகிக் கொள்கிறோம். நிகழ்வில் அடுத்தபடியாக நம்முடைய விருந்தினராக வருகை புரிந்துள்ள SBM டிசைனர் ஹெல்வி அவர்களை அன்போடு மேற்கு அழைத்து உங்களிடையே ஒரு சில மணித்துகள் பேசுமாறு கேட்டுக்கொள்வோம். பிசினஸ் எல்லாருமே இன்னைக்கு நிலைமையில வந்து ரொம்ப பிசினஸ் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க ஸ்டேஜ்ல இருந்தாலும் எதிர்கால பிசினஸ் எக்ஸ்பர்ட்டா மாற போற உங்க அனைவரும் நண்பர்கள் வழக்கத்தை தெரிவித்து கொண்டு ஆரம்பிங்க. அதாவது ஒரு நாட்டோட முக்கியமான வளர்ச்சி வந்து பிசினஸ்ல இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் செக்டார்லயும் சரி, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ரோட்டரி செக்டார்லயும் சரி, பிரைவேட் ஆர்கனைசேஷன்லயும் சரி நிறைய கண்டக்ட் பண்ணி தொழில் வளர்ச்சிய டெவலப் பண்ணணும்னு சொல்லி அங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் செயல்பட்டு கிடையாது. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியா நம்ம வந்து இந்த இந்தியா எக்கனாமிக் குரோத்ல பொருளாதார வளர்ச்சியில வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே மூவ் ஆகி போய்கிட்டு சொல்ல முடியும். இப்ப அதுக்கு வச்சுக்கிறோம், நம்ம வந்து ஒரு கோயிலோட வளாகத்துல இருக்கோம் இல்லையா, சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டோம். நம்ம இந்த எல்லா கோயில்கள்லயும் லட்சுமி அம்மன் வருவோம். லட்சுமி தேவி சமணம் போல உட்காந்துருப்பாங்க. கையில ஒரு குடம் இருக்கும். குடத்துல இருந்து ஒரு காசுகள் தங்க காசுலாம் விழுகிற மாதிரி நமக்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குடம் எங்க இருந்து வந்துச்சு, தங்க குடம் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படின்னா ரொம்ப பல விபரத்துல வந்து விஷ்ணு பகவானோட காவலை புரிச்சு விட்டு அவங்க வந்து ஒரு பண நிறைவான இதுல நேரத்துல
அந்த அம்மா வருவாங்களாம். எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு மரம் கொடுங்க அப்படின்றாங்க. உங்களோட லட்சுமி அம்மாட்ட அவங்களுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. இந்த நபர்கள் எவ்வளவு யாரும் வந்தாலும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தேவைக்கு எதிலேயே பண தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காரு. இந்த வரலாறு பார்த்த லட்சுமி அம்மாவோட சிஸ்டர் சரஸ்வதி அம்மா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களும் போய் அவங்களோட தற்கொலைகளை மற்றவங்க வந்து இந்த மாதிரி லட்சுமி அம்மாக்கு வரம் கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன வரம் கொடுக்க போறீங்க நீங்க, எனக்கு ஏதாவது அவங்களோட பெஸ்டா பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கிறப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், செல்வத்தில் செல்வம் செல்வம் செல்வத்துக்கெல்லாம் பணம் கூட வந்து அறிவிச்சிருக்காங்க. நான் வந்து அறிவுக்கு உண்டான இதை கொடுத்துறேன் அப்படின்றது வந்து விஷ்ணு பகவான் யோசிக்கிறாரு. ஆனா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு மார்க் கொடுத்துருந்தோம் மனைவியில, நம்ம ஒய்ஃப்ட வந்து இவ்வளவு பெரிய ஒரு மார்க் கொடுத்துருந்தாங்க. பணம் பினான்சியல் டிபார்ட்மெண்ட் மொத்தமாக கொடுத்துட்டான். பக்தர்கள் எல்லாமே இணையமாகாம அங்க போயிடுவாங்களே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு விஷ்ணு பகவான் யோசிக்கிறப்ப அந்த மரம் வந்து வாழ்ந்துதல் உட்பட்டது பைலா இருந்தாரு. இந்த மரம் வந்து நான் தேவைப்பட்டா இந்த மரத்தை திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு வாழ்தல் உட்பட்டது ஒரு பைலா எழுதுறாரு. விஷ்ணு பகவான் எழுதுறாரு. இந்த விஷயம் சரஸ்வதி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்ப சரஸ்வதி இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பிரம்மா குறிச்சுக்கிட்டாரு, சரிம்மா நான் வந்து அப்படிலாம் பைலா எழுத மாட்டேன். யாரு நாலேஜ வளர்ந்துக்கிறாங்களோ அவங்க எடுத்து எக்காலத்துக்கும் அந்த அறிவை திருட முடியாதுன்ற ஒரு மரத்தை வாங்க கொடுத்துருவேன். குழந்தை இதை திருப்பி அந்த மரத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்க கொடுத்தாரு. சோ கல்வி என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கையில எவ்வளவுதான் வந்து பணம் இருந்தாலும் அது ஒரு டைம்ல வந்து நம்ம இருக்கிற அறிவும் தொழிலும் எட்டாயிரத்துக்கு வந்து யாருக்கும் திருடவும் முடியாது, அது வளர்ச்சி பாதை நோக்கிதான் போகும் அப்படின்ற ஒரு தொழில். எப்பயுமே நமக்கு பிசினஸ் எப்பயுமே நமக்கு வந்து தாராளமாக சொல்ல போகணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறாங்க. நீ லட்சுமி அம்மாவும் சரஸ்வதி அம்மாவும் பாத்தீங்க எப்படி கேட்டீங்கன்னா, பணம் வச்சிருக்கிற லட்சுமி அம்மா சமூகம் உட்கார்ந்துருப்பாங்க, தொழில் வச்சிருக்க அறிவி தொழில் கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. கால் போட்டு உட்காரக்கூடிய ரெண்டே கடவுள் ஒன்று தட்சிணாமூர்த்தியும் லட்சுமி. அந்த உரிமை வந்து அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்பேற்பட்ட தொழில உங்களுக்கு இவங்க தான் கொடுத்துட்டாங்க. அந்த நிமிஷமே இவங்க தான் பிரம்மன் ஆகிட்டாங்க. அந்த தொழில நடக்கக்கூடிய நீங்கெல்லாம் சரஸ்வதி ஆகிட்டீங்க. மிகப்பெரிய விரைந்து சரஸ்வதிக்கான நீங்களும் பிரம்மனாக மாறி பல சரஸ்வதிகளை உருவாக வேண்டும். நம்முடைய சிறப்பு வருகை தொழில தமிழ்நாடு அப்புறம் மதுரை மாநிலம் மற்றும் சில மாநிலங்களுக்கான தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில வருகை இருந்தாங்க. அவர் கிளம்புறதுனால நம்முடைய இந்த விழாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தாவ வந்து அவர்களுடைய சிறப்பு செய்தும் விதமான தருணம் அவர்களுக்கு ஒரு சாலை அடையாளத்தை விருது வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. படத்தை கைட்டு விருதுட்டாங்க. ஒரு சில மணிக்கு உங்களுக்கு வாழ்க்கையை அன்னோடு மேலே காணிக்கிறோம். இந்த விழாவுடைய அவர்களுக்கும் எங்கள் அன்பு சொல்கள் ஜெகன் அறிவுக்கும் இளைஞர் ஆகியவர்களுக்கும்
எல்லா வயசுல நடிச்சிருக்கும் எங்க அன்பு சகோதரி கீத்து. ஏன்னா வருஷம் நல்லா நடத்துறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா பெண்கள் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அத்தனை பெண்களைய ஒரே இடத்துல வச்சு அவங்களுடைய திறமையில காமிச்சு அவங்க என்னென்ன தயார் பண்றாங்கன்னு ஒவ்வொன்றா வந்து சார்ந்திருப்பாங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து வெளியே வர முடியாம இருந்தாங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பெண்களுக்கு வந்து அவங்க தொழில் ஒரு சோப்பு தயார் பண்றாங்க. அதுதான ஒரு தொழில் தயார் பண்ணி செஞ்சு ஜிஎஸ்டி வாங்கி நல்லபடியா பண்றாங்க. வாழ்த்துக்கள் தான். ஏன்னா இன்றைக்கு இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் கூட பெண்கள் தான் தொழில வந்து நம்மளோட இருக்காங்க. இன்னைக்கு நாங்க வந்து என்ன பண்ணோம்னா APAA அகாடமின்னு ஒரு இது வச்சு அந்த அகாடமியில வந்து பெண்களுக்கு இலவசமா தையல் தொழில் ஆண்களுக்கு வீட்டு எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். இதுல வந்து கடந்த 8 மாதங்களாக எங்க அகாடமியில இருந்து குழந்தைகள் வந்து 90 பெண்கள் வந்து படிச்சு விஜயம் போயிட்டாங்க. 80 பெண்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம். அத்தனை பெண்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில், அதாவது ஒரு கடவுளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்காக பண உதவி எப்படின்னா ஒரு வேக மூலமா பணம் கொடுத்துறோம். பணம் வாங்கி கொடுத்துறோம். அதுல வந்து 30% பெண்களுக்கு மானியங்களும் வாங்கி கொடுக்குறோம். நீங்களும் உங்களுடைய பெண்கள் வந்து தேவைப்பட்டா எங்களுடைய ஸ்டால் இருக்கு. அதுதான் எங்களை வந்து எங்களுடைய கல்வி நிறுவனத்தை உள்ளவங்க அவங்ககிட்ட வந்து நம்பர் கொடுங்க, படிங்க. 20 நாள்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முழு ஆகிடுவோம். குறைஞ்சபட்சம் இந்த வருஷம் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 18 நாள்ல அவங்க தொழில் கற்றுட்டு குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்களுக்காகவே நடத்தப்பட்ட விழாவை ஆதரிக்க இந்துவர்களுக்கு நன்றி. இங்க வந்து நன்றி. எப்பொழுதும் எங்களுக்கு முன்னுரையாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்காக தான் இந்துவா தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண முடியுது. கண்டிப்பா இப்போ நம்ம அவளோடு எதிர்பார்த்து முடிந்த ஒரு அற்புதமான தருணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த விழா ஏற்பாடு பண்ணிருக்கோம். எப்பவுமே எந்த ஒரு நிகழ்வுக்கும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வருகை இருந்து நம்ம எல்லாமே இந்த பெண்கள் எல்லோரையும் மோட்டிவேட் பண்றதுக்காகவே எப்பொழுதுமே எங்க கூட்டாலும் சரி ஒரு அன்போடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கும் நமக்கு முதலியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு விருந்தினரை அடையக்கூடிய தருணம். வனதொழில் வீசும் சாலை விருதுடன் புன்னலை வீசும் நேரம் மலர்கள் மலராய் மிகும் மகிழ்ச்சி மனதில் வாசலை உங்களை வரவேற்கும் வெளிச்சம் இன்ப திருவிழா என்று தலை கட்ட எங்களை உற்சாகங்கள் உங்களை தேடுகின்றன. பொன்மை தூங்கி பாடும் மனங்கள் இந்த விழா பதிவுகள் மண்டபம் பூக்கள் விழா வாசல் கடந்த பின் நான் வாசனையால் நீங்கள் வந்ததும் விழா வண்ணமயமாய் அன்பின் விருப்போங்க நாங்கள் வாழ்த்தும் வார்த்தையாய் உங்களை அன்போடு வரவேற்கும் நம் தலைமை சிறப்பு விருந்தினர் Charter President Rotary of Mother and Body Associate Governor District General Secretary அமர்ந்திருக்கக்கூடிய மதுரையில் பெண்களுக்காக, பெண்களுடைய அமைப்பிற்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் ரொட்டேரியன் முன்னாள் கிங் சிட்டி தலைவர் நாகரிகம் அவர்களே, திரு செல்வகுமார் அவர்களே, டாக்டர் மணியன் அவர்களே, தஞ்சாவூரில் இருந்து
இங்கு வந்து நம்மை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய எனது அருமை நண்பி அவர்களே, இந்த தாயின் மடியில் அமைப்பும் ரோட்டரி மதுரை பாண்டியனும் இணைந்து இந்த பெண்களின் சமுதாயத்திற்காக, பெண்களின் நலனுக்காக, பெண்களுடைய வளர்ச்சிக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக எல்லா வகையிலையும் எப்பொழுதுமே பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அடங்கிய இந்த நாம் பார்க்கக்கூடிய சமூகம், இந்த பெண்களுடைய வளர்ச்சி என்பது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பல வழிகளில் முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக, அமைதியாக, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தினுடைய பெண்ணானவள் ஒரு அமைதியானவர்களாகவும், பொருளாதார தரத்தை தெரிந்தவர்களாகவும், நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே சொல்லுவார். எப்படி இந்துத்துவாவையும் இந்தியாவில் பிரிக்க முடியாதோ அதே போலதான் இந்துவையும் இந்தியாவையும் பிரிக்க முடியாது. பெயரிலேயே தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் ஒரு நல்ல உணர்வையும் ஒரு நல்ல பெண்மணியாக இந்த சமுதாயத்தில் வளர்வதையும் ஈர்ப்பதையும் நாம் எப்பொழுதும் எங்கள் பாண்டியன் சங்கத்தில் உறுதுணையாக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவராக, பெண்களை அரவணைப்பவராக இருக்கின்றார். அந்த வகையில் நாம் பங்கேற்கக்கூடிய இந்த 2வது ஆண்டு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது எனக்குள்ள சில எண்ணங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு என்னவெல்லாம் நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும் என்ற சிந்தனையை நான் வேரூன்றி நினைப்பவனாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சொல்வார்கள் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது? அந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், பெண்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மகிழ்ச்சி என்பதற்கு ஒரு இலக்கணமே அடுத்தவர்களை நாம் மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதுதான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று சொன்னால் அதுதான் கண்டிப்பான உண்மை. இந்த நிறைய வியாபாரத்தையும் வர்த்தகத்தையும் தொழிலையும் விருத்தி பண்ண வேண்டும், சாதனை புரிய வேண்டும், வருமானத்தை பெருக்கி இந்த நாட்டை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு எப்பொழுதுமே பெண்களுக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள், பண்பாளர்கள் இந்த உலகத்தில் உலகமே போற்றி பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 3 பெரிய அதிபர்கள் இந்த உலகத்தை எவ்வாறாக நேசிப்பது என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், மகாத்மா காந்தி சொல்வார், வாட் இஸ் மகாத்மா காந்திஸ் பவர்ஃபுல் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா, I want to be the change. Oh God, give me the strength to make a change in this world. What I am really going to see. நான் இந்த உலகத்தை நல்ல வழியாக மாற்றுவதற்கு ஆசைப்பட்டு இந்த உலகம் எவ்வாறெல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எனக்கு நீ ஒரு மாற்றத்தை தா என்று சொல்வதுதான் இந்த மகாத்மா காந்தியுடைய ஒரு அழகான வார்த்தை. அதே மாதிரி வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால்
எப்படி ஒருவர் முன்னேற வேண்டும், முன்னேறி காட்டி இந்த உலகத்தை தன் நடக்கத்தில் செய்து கொண்டு சேரிட்டி சமுதாயத்திற்காக எவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ரத்தன் டாட்டாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர் விட்டு சொல்ற ஒரு அழகான வார்த்தை, none can destroy iron but its own rust can. அப்படின்னு இரும்பை எதுவாலும் அழிக்க முடியாது, ஆனால் அதனால் உருவாக்கக்கூடிய அந்த துருவால் தான் அந்த இரும்பு அழிய முடியும் என்று சொல்வார். அதை போல்தான் ஒரு தனி மனிதனும் தனி பெண்மணிக்கு தானால் என்றுமே அழிய முடியாது. அந்த நம்மளோட மைண்ட் செட்டு தான். நாம் எவ்வாறாக நினைக்கின்றோமோ அவ்வாறே நாம் ஆகின்றோம் என்று ஒரு இது இருக்கு. பெண்கள் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் தான் சாதனையாளர்கள், நீங்கள் தான் பொறுமைசாலிகள். ஆண்களை விட நீங்கள் தான் வல்லவர்கள். அடித்து சொல்கின்றேன், ஆண்களை விட பெண்கள் திறமைசாலிகள், புத்திசாலிகள், வழிகாட்டிகள், எங்களை வழிநடத்துபவர்கள், எங்களுக்கு பொறுமையை சொல்லிக் கொடுப்பவர்கள். எல்லா வகையிலையும் இந்த நாட்டில் வந்து ஒரு முன்னேடியாக சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள் பெண்கள் தான் என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும். வள்ளலார் அவர்கள் விட்டு சென்ற ஒரு அழகான 3 வார்த்தைகளை நான் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இன்னொரு அந்த 3வது வந்து பில்கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு பெரிய மைக்ரோசாப்டில் உச்சம் தொட்டவர். அவரை சென்று உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எது முக்கியம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே காரணம் என்னவென்றால், my success depends on my decisions, my good decisions. நான் எடுக்கக்கூடிய முடிவு, பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவானது ஒரு நல்ல முடிவாக, நல்ல தேர்வாக கண்டிப்பாக இருந்தால் அந்த தேர்வான முடிவு உங்களை அடுத்த இடத்துக்கு எடுத்து செல்லும். So that's what my success depends on my good decisions. சரி, நீங்கள் அந்த குட் டிசிஷனை எப்படி எடுப்பீர்கள் என்று கேட்டதற்கு பில்கேட்ஸ் அவர்கள் சொன்னார், it comes from my experience. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் நல்ல முடிவை எடுக்க கற்றுக்கொண்டேன். சரி, நீங்க உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, பேட் டிசிஷன்ஸ், தவறான ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது நான் அதிலிருந்து பாடமாக ஒரு கற்றுக்கொண்டது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதன் மூலமாக நான் எடுக்கக்கூடியதுதான் ஒரு வெற்றிகரமான டிசிஷன் என்று பில்கேட்ஸ் சொல்லியிருக்கார். ஸோ 3 பேர், மகாத்மா காந்தி, ரத்தன் டாடா அண்ட் பில்கேட்ஸ். இப்போ வருவோம் நம்ம வந்து வள்ளலார் அவர்கள். வள்ளலார் அவர்கள் வந்து 3 கருத்தை அழகாக சொல்லியிருக்கின்றார். நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கண்டிப்பாக இந்த ஒரு 3 புரிதல்கள் நம்மிடம் இருந்தால் போதும். எதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அதை நாம் சீரும் சிறப்புமாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது. மேலும் அதாவது நம்ம சொல்லுவோம், learn to really make money, not really earn money. நாம் எதை செய்தால் நன்றாக செய்வோம், நாம் எந்த காரியத்தில் நாம் நன்றாக விடற முடியும் என்று பெண்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த துறையை செய்தால் கண்டிப்பாக முன்னேறலாம் என்று சொல்லி தனித்திரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனி, இப்ப நம்ம யாரையுமே வந்து காப்பி அடிக்கக்கூடாது எதுவுமே. அப்போ நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் வேண்டாத பொருள்களை வாங்கும் பொழுது, வேண்டாத பொருள்களை நீங்கள் வாங்கினால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டிய பொருள்களை விற்க வேண்டும். What you really intend to make a purchase, when you really do that, you have to make a sale of what you really have. அது மாதிரி தான் தனித்திரு, விழித்திரு. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது டெப்ட் இஸ் யுவர் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் கிரெடிட் கார்டெல்லாம் இருக்கு, அது இது எவ்வளவோ முறைகள்ல வந்து நம்மளை வந்து ஈடு பண்ணி பணத்தை வாங்கி வைக்கிறாங்க. யாரெல்லாம் அதில் வந்து நாம் விழாமல் இருக்கின்றோமோ அவர்களை தவிர நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறியவர்களாக நாம் கண்டிப்பாக இருக்கலாம் என்றது அந்த பெண்களுக்கு நாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கும். இன்று
இந்த முகாமில் கலந்துகிட்ட அனைத்து அந்த ஒரு லீடர்ஷிப் அந்த கம்பெனியும் வந்து நான் இந்துட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நான் வாங்கிட்டு மேடையில் இருப்பவர்களோடு நான் இங்கே மற்ற பெரியவர்களோடையும் நான் கலந்து உங்களுக்கு ஒரு பெரிய வர்த்தக முகாமை நாம் அமைத்து கொடுத்து ஆண்டிற்கு ஒரு இருமுறையாவது செய்து அது தமிழ்நாட்டு அளவில் எந்த ஊர்களாக இருக்கலாம். நம்ம மேடமே இருக்காங்க, ஷீ இஸ் வெரி வெட்டரன் வருஷத்துக்கு இந்த தஞ்சாவூர் ஏரியா. அப்போ நாங்கள் பல இடங்களுக்கு சென்று கூட்டங்களில் பேசுகிறோம். உங்களை எவ்வாறாக அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்வது, உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்வது என்பதை சிந்தித்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி, குறிப்பாக இன்று வந்தவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் வச்சுட்டோம்னா உங்க ப்ராடக்ட்ஸை பப்ளிசிட்டி பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஏற்பாடுகளை இந்த ரோட்டரி அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்ற ஒரு கருத்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நான் வந்து சொல்லிட்டு போவதில்லை, எதை சொன்னாலும் செய்வோம், செய்து காட்டுவோம். இந்த பெண்கள் தாயின் மடிதான் ஒரு உலகம் சொல்லி பாட்டே இருக்கு. தாயின் மடிதான் இந்த உலகம், அவளை நம்பியவர்களுக்கு கண்டிப்பாக இங்க இடம் உண்டுங்கிற மாதிரி தான் அந்த பாட்டே சொல்லுது. ஸோ இந்த தாயின் மடியின் அமைப்பில் வந்து இன்னைக்கு வந்திருக்கிற பூராமே நான் இங்கிட்ட கேட்டு அந்த அமைப்பை வாங்கிக்கிட்டு நம்ம அடுத்த முறை அடுத்த ஆண்டு இங்கே சந்திப்பதற்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது பெரிய அளவில் எங்களுடைய பொருட்செலவில் நாங்கள் உங்களுக்கு ஸ்டாக் போட்டு வர்த்தகத்தை மட்டுமே நீங்கள் மேற்படுத்திக் கொள்வதற்காக நீங்க வந்து அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரோட்டரி பாண்டியனுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனிஸ் பூரா வந்துடும். நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்களோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க ஒரு குழுவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜெகன் போன்றவர்கள் நம்ம நாகரிகம் போன்றவர்கள் தான் ரோட்டரியினுடைய ஒரு செயல் வீரர்கள் என்று சொன்னாங்க. அதுதான் உண்மை. அது சும்மா வந்துட்டு போறதுன்னு இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில தான் வந்து நான் ஜெகன் மூலமாக நிறைய கூட்டங்களில் இந்த தமிழ்நாட்டு அளவில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உண்மையிலே நான் 2 முறை இந்த நாகரிகம் நடத்தக்கூடிய APA சென்டருக்கு நான் தலைமை விருந்தினராக சென்றேன். நான் உண்மையிலே அவர் இவ்வளவு சிறப்பாக இந்த அமைப்பை பண்ணுவார் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. அந்த சென்றதற்கு பிறகு நான் உண்மையாலுமே மிரண்டு போய் அவரிடம் சொன்னது, நீங்கள் உண்மையிலேயே பெண்களுக்கான முன்னேற்றத்தை கண்டுபிடித்து அவர்களை வாழ்வழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பெண் அப்பதான் வந்து அந்த ஆரி ஒர்க்கை கத்துக்கிட்டு ஒரே வாரத்துல அந்த ஆரி ஒர்க்கை கத்துக்கிட்டு ஒருத்தர் சேர்ந்து 5000 ரூபீஸ்க்கு அந்த ஆரி ஒர்க்கை முடிச்சு கொடுத்து ஒரே வாரத்தில் தான் கற்றுக்கொண்ட தொழிலை பணமாக 0 to 5000 ரூபீஸ் நம்ம சம்பாதிக்கிறதுனா எவ்வளவு பெரிய ஒரு இது. அதே மாதிரி வந்து இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 40 பெண்மணிகள் அங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவரையும் மிக சிறப்பா செயல்படுறாங்க. எல்லாருமே ஆரி ஒர்க் கற்றுட்டு இருக்காங்க. நிறைய அதை வச்சு சமுதாயத்துல பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் அவர்கிட்ட வந்து பார்த்து இப்ப சொன்ன இந்த நிறுவனத்தை நீங்கள் பெரிய நிறுவனமாக ஆக்கி காட்ட வேண்டும். 200 என்ன 300 என்ன 400 பெண்மணிகள் வந்து இங்கே நம்ம பாடம் படிக்கணும். இந்த 400 பேர் சென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இதை நடத்தி காட்டுவோம். நானே சொல்லியிருக்கேன், நானே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இதை பண்ணுவாரு. கண்டிப்பாக வந்து அடுத்த ஆண்டு வந்து இருக்கிறப்ப APA சென்டர் வந்து ஒரு 100 பெண்மணிகளுக்காக ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இவர் பண்ணலைன்னா நான் இவருடைய சார்பில் நான் சொல்றேன், இவருக்கு திறமை எனக்கு தான் தெரியும். நான் பார்த்துட்டு சொன்னேன், நீங்கள் வந்து இதை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம், அவ்வளவு ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக பெண்களுக்காக நல்ல திட்டமிடல் இன்று இருக்கிறாங்க. அவங்க எங்களுடைய ரோட்டரி அமைப்பில் இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாகவே நான் கருதுகிறேன். அவர்களுடைய குடும்பமே வந்து எனக்கு வந்து அதாவது ஒருவருடைய பழக்கம் தான் நம் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு எடுத்து சொல்லும்போது நம்மளை ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க. நான் இப்போ சென்னைக்கு என்னுடைய ஷோரூம் இருக்கு, அங்கே போய் இருந்தேன். நான் பெண்மணி வந்து அவங்க டாக்டர், நான் இருக்கிற ஹோட்டலுக்கே வந்து
சாப்பாடுலாம் கொடுத்து விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வேற பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தனியாக சாப்பிட்டுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நாங்க வந்து வெளிப்படுத்த முடியல. அதற்கு நான் எல்லா வகையிலும் கடமைப்பட்டு இந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உங்களுடைய நான் துணை நிற்பேன். நான் பார்க்கக்கூடிய தொழிலும் பெண்கள் சார்ந்த தொழில் தான். பெண்களுடைய ஆதரவினால் தான் எங்களுடைய நான் சார்ந்துள்ள நிறுவனமான தங்கமயில் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்கன்னு சொல்றோம்னா பெண்களுடைய ஆதரவு, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பெண்கள் தங்கமயிலுக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு மதுரையில ஆரம்பித்து இன்றைக்கு உலக அளவுல ஒரு பெரிய நகைக்கடை நிறுவனங்கள்னு சொல்லாம ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஒரு பொதுத்துறை நிறுவனமாக டாட்டாவும் நம்மளும் தான் இருக்கோம். இது மதுரைக்கு கிடைத்த பெருமை. அந்த அளவிற்கு வந்து அந்த எங்கேயும் நான் பெண்களை தான் கொண்டு வரேன். பெண்களுடைய ஆதரவு அவர்கள் இருந்தால் தான் இந்த தொழில். ஏன் பெண்களுடைய ஆதரவு? அவங்களுக்கு தான் அந்த சேமிப்பினுடைய சக்தி. சிறுக சிறுக நீ 10 ரூபா சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு 1 ரூபா சேமி. ஒரு டீயை கட் பண்ணு நாளைக்கு இல்லையா, 1 ரூபா சேமிங்க. உங்களுக்கு நாளையில அந்த செக்யூரிட்டி, அதான் நம்ம சொல்றோம் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, ஒரு தைரியம், ஒரு கான்பிடன்ஸ். உங்களுடைய ஒரு தனி பெண்மணியுடைய கான்பிடன்ஸ் எங்க இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸா எங்கேயாவது ஒரு கிச்சன்ல ஒரு பாக்ஸ்ல பணம் வச்சிருப்பாங்க, புருஷனுக்கு தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஒரு பர்த்டேயோ ஒரு நல்ல நிகழ்வோ இருக்கு, அந்த பணத்தெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணி புருஷன் கையில கொடுப்பாங்க. சந்தோஷமா இருக்கும். 2 பேருக்கும் சந்தோஷம், வாங்குறவருக்கும் சந்தோஷம், கொடுக்குறவருக்கும் சந்தோஷம். அது எப்படி வருது? அந்த சேமிப்பு. லெட் யுவர் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் பி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பி எ சேவிங். உங்களுடைய முதல் செலவே சேமிப்பாக இருக்கட்டும். கண்டிப்பாக பெண்களுக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்களுடைய சாதனைகளுக்காக நான் எப்போதுமே சொல்லேன், வாழ்க்கை என்பதிலே நாம் சாதனை அடைந்திருக்கிறது. வா என்று அழைப்பது, வாழ் என்று சொன்னது, வா என்று அழைத்தாய், வாழ் என்று சொன்னாய். எதை வைத்துக் கொண்டு வாழ்வது? கையை வைத்துக் கொண்டு வாழ்வது. கையை வைத்துக் கொண்டு வாழ்வது சொன்னால் எப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் சாதனை படைக்க வாழ்வது என்றால் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து வாகை சூட நீ பெண்மணியாக வாழ் என்று சொல்வதுதான். கண்டிப்பாக பெண்கள் அனைவரும் சாதனையாளர்கள், பொறுமையாளர்கள், முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூடியவர்கள். நீங்கள் முன்னேறுவதற்கு ஆண்கள், குறிப்பாக நான் உங்கள் பின்னால் எப்பொழுதும் இருப்பேன் என்று உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை, இந்துவுக்கு நன்றியை சொல்லி, இந்துதான் இந்தியா, இந்துத்துவம் இல்லாமல் இந்தியா இல்லை, இந்து இல்லாமல் இந்தியா இல்லை என்று சொல்லி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்புரை அப்படின்னு தான் சொல்லணும். எப்பொழுதுமே நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த தலைமை விருந்தினராக வந்திருந்து பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு பெண்களுக்கான விழிப்புணர்வுல இருந்து அத்தனை விஷயங்களுமே ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், ஆனா ரொம்ப அர்த்தம் சொன்னாங்க. தங்கப்பாங்க, தங்கம் எழுதுவாங்க. எப்பவுமே நாவல ஒழிச்சிட்டே இருக்குங்க. அதோட சீரியோ விஸ்வநாராயணன் தான் இன்னைக்கு வந்து நம்ம தகவல் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றதுனா செய்வோம், செய்யறதுனா சொல்லுவோம் அப்படின்னு. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கமயில் தான், தங்கமயில் ஜுவல்லரி தான். அது மாதிரி எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் தங்கமயில் ஜுவல்லரியோட அந்த ஜுவல்லரி நாம இருக்காது அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லி கொண்டு மிக சிறப்பாக பெண் ஒரு பேராற்றல், நம்பிக்கை வடிவம், தன்னம்பிக்கையின் உருவம் அப்படின்னு சொல்லி பெண்களை பத்தின அத்தனை கருத்துக்களையும் ரொம்ப அற்புதமாக நம்முடைய உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்களுக்கு பலத்த கைத்தலை இந்த நேரத்தில் வந்து தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து ரொட்டேரியன் ரமேஷ் குமார் அவர்களுக்கு நம்முடைய தலைமை விருந்தினர் விஸ்வநாராயணன் அவர்கள் சிறப்பு செய்கின்றது அறிவாற்றுவார். சமூக அறக்கட்டளை ரோட்டரி கிளப் மதுரை பாண்டிய இணைத்து நடத்தும் சீரழிந்தொகுவின் வளர்ச்சி விழா மகளிர் தொழில் முனைவு வளர்ச்சிக்கான டிசைனர் காந்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்களை கருக்களால்
சிறப்பு செய்யப்படுகிறது. மகளிர் குழுவின் சார்பாக ஒரு நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்களின் பொற்காரங்களால் இப்போது அந்த பெண்ணிற்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான மேட் செய்யக்கூடிய அந்த மிஷின் வந்து தற்போது வழங்கப்படுகிறது. அனைவருமே உங்களோட பலத்த கைதட்டல்களை கொடுக்கலாம். இதுதான் இந்த விழாவோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஒரு பார்வை குறைபாடுடைய அந்த பெண்ணிற்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சிகரம் தொடு மூலமாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் செய்யப்படுகிறது. உங்களின் பலத்த கைத்தட்டலோடு மதுரை பாண்டியில் இணைந்து நடத்தும் சிகரம் தொடுவின் வளர்ச்சி விழா மகளிர் தொழில் முனைப்பு வளர்ச்சிக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊடகத்திற்காக நடத்தப்படும் இந்த விழாவில் இன்றைக்கு நம்முடைய பார்வையுடைய திருநெல்வேலியிலிருந்து வருகின்ற நேசமணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒத்து வருமாறு வேண்டி கேட்டுள்ளோம். நான் திருநெல்வேலி பழைய ஒரு ஸ்கூல்ல இருக்கும்போது இந்துக்கா வந்து எங்களுக்கு 3 நாள் ட்ரைனிங் சொல்லிருக்காங்க. அப்ப எல்லாருமே இந்துக்கா நல்லா எங்களுக்கு நல்லா சொல்லி மேட் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் நல்லா போட்டேன். 3 வருஷம் இந்துக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால இந்துக்காக்கு நன்றி. நாமக்கல் ஓப்ரேட்ல வெற்றி செல்வன் சார் அந்த பாண்டியன் கிளப்பா மதுரை அவங்களுக்கும் அதுல குழுவும் நன்றி. தாய்படி அறக்கட்டளை சமூக அறக்கட்டளை இருந்தவங்க அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அகாடமியுடன் ட்ரைனர் அனிதா அவர்களை ஒரு சில மனிதர்கள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த தருணத்தை ஏற்படுத்திய அன்புமன் அவர்களுக்கும் எங்க ஏபிஏ ட்ரைனிங் அகாடமி சார் நாகராஜன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துள்ளேன். நம்ம ஏபிஏ ட்ரைனிங் அகாடமிக்குள்ள வந்து இப்ப வந்து இங்க வந்து இவ்வளவு ஸ்டார்ஸ் போட்டு அவங்க திறமைய வந்து காமிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு செக்டார்ல டிசைன் பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? இப்ப இத அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சார் பேசுறாங்க. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எம்எஸ்என் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒவ்வொரு வேரியபிளான ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. சோ நம்ம பயிற்ற மாணவர்களுக்கு என்ன பண்ணோம்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே சர்டிபிகேட் ஓரியண்டா ஒரு கையில கொடுப்போம். எல்லாமே பயிற்சி ஒரு உலகம் மாநில நீங்க ஒரு 5 daysல ஆரி வந்து ஒரு தொழில் பண்றதுக்கான தரமான கல்வியை வந்து நீங்க நாகரிகம் சார்ந்தது வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏபிஏ ட்ரைனிங் அகாடமிக்ல இது வந்து எல்லாமே முற்றிலும் இலவசமா டெய்லரிங், ஆரி, பியூட்டிஷியன் ஏகப்பட்ட தொழில் உடையவருக்கான வாய்ப்புகளை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மனதுக்கும் அந்த தெய்வனுக்கும் ரொம்ப இந்த தகவல் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்கனால எங்க குறிப்பிட்ட டைமிங்ல வந்து ஒரு 150 பேர் வந்து அவ்வளவு டெவலப்டா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஆரியில வந்து யூனிக் டைரக்ஷனா பாத்தீங்கன்னா இப்ப கட்பாங் மெத்தட் நிறைய வந்துருச்சு. பியூட்டிஷியன்ல பாத்தீங்கன்னா செக்டர் ஆன டைப்ல வந்து மெஹந்தி, நெயில் ஆர்ட் எல்லாமே வந்துருச்சு. முதல் பியூட்டிஷியன்னா A to Z எல்லாமே பண்ணாதான் நீங்க ஒரு தொழில் பண்ணணும். டெய்லரிங்ல வந்து டிப்ளமோ வரைக்கும் முடிச்சாதான் நீங்க ஒரு தொழில் பண்ணணும். ஆரியிலேயே ஒரு டிப்ளமோ வரைக்கும் முடிச்சாதான் தொழில் பண்ண ஒரு சிஸ்டத்தை உடஞ்சது ஃபர்ஸ்ட் எங்க ஏபிஏ ட்ரைனிங் அகாடமி தான். வெறும் 10 நாள்ல 5000 ரூபாய் மதிப்புள்ள பிளவுஸ் போட்டு அவங்க சம்பாதிக்க நாங்க எங்க மாணவர்களுக்கு நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். டெய்லரிங்லயும் அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ்லயே இப்ப நிறைய பேர் வந்து ஹோல்சேல் ஆர்டர் எடுத்து தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய சாதனை கிடைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து முழு சேவையா வந்து இதை பண்றதுக்கு அந்த நோக்கம், அந்த நல்ல மனசு வந்து எங்க சார் அவர்களுக்கு கிடைச்சனால இது மூலியமா நிறைய பெண்கள் வந்து நிறைய பயன்பட்டு இருக்காங்க. நீங்களும் இதுல வந்து இப்ப நாங்க செட்டா இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்க அடுத்த மூவி எப்படி பண்றதுன்னு கேட்டா கூட பிசினஸ் ஓரியான கைடன்ஸ் எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்றோம்.
அடுத்த ஸ்டெப் எப்படி போறது. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஒரு குழந்தைய உருவாக்கி வச்சுட்டீங்க, இதை வளர்த்து அது வந்து உலக லெவல்ல, அதாவது நீங்க இப்ப கையில வச்சிருக்க ஒவ்வொரு உங்களோட குழந்தையோட பிராண்டா எப்ப மாத்துறீங்களோ அப்பதான் நீங்க வெற்றி பெறீங்க. ஒவ்வொரு பெண்மணியும் அந்த பிராண்டு, அதாவது உங்க குழந்தை வளம் வரும் பார்த்தீங்களா, அதோட பேரும் புகழும் அப்போ உங்களுக்கு அதை எப்படி நம்ம பொந்தி பொந்தி வளர்ந்து ஒரு பிராண்ட் ஆகி இந்த சொசைட்டி நம்ம விடுறதும் வர ஆனந்தம் பெருசு. சோ அதற்கான பிசினஸ் மோட்டிவேஷன் கைடன்சி என்ன சப்போர்ட் எல்லாமே எங்களோட சென்டர் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வந்து பயிற்சி பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாங்க அதுவும் தாண்டி அவங்க என்ன பண்றாங்க அதற்கான பிசினஸ் அப்படியே அவங்க குழந்தைய ஒரு குழு குழந்தைய வளர்த்து வளம் வர்ற மாதிரி அவங்க கையில கொடுத்து ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த தருணத்துல வந்து விஸ்வநாதன் சார் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சொல்றதுதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவேன்னு. சோ அந்த மாதிரி எங்க அகாடமிக்கு வந்து ஒருத்த வந்திருந்தாங்க இன்வைட் பண்றப்ப, அப்ப எங்க மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கு எல்லாத்துக்கும் உடனே வந்து டிஜிகோல்டு ஆப் வந்து ஓபன் பண்ணி இவங்க சம்பாதிக்கிறத சேவிங் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உடனே 40 பேத்துக்கும் அங்கேயே ஸ்பாட்லயே அந்த ஆப் ஓபன் பண்ணி ₹100 டெபாசிட் பண்ணி அவங்களோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன் இந்த மாதிரி தொழில் முனைவர்களை வந்து இந்து மேம் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம பார்வையும் சிந்தனையும் எதை நோக்கி போகிறோம், அப்ப இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை கொடுத்துரும். அதனாலதான் இந்த மாதிரி தொழில் முனைவோர்களை உங்களுக்கு காமிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஆளுங்கள் வர இடத்துக்கு நீங்க வந்து உங்களோட வைப்ரேஷனை வளர்த்துட்டீங்கன்னா அதுவே ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும். சார் சொன்னாங்க சிந்தனைகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் உங்களுக்கு. சோ நீங்க இப்ப தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். தொழில் முனைவோரே மிகப்பெரிய சாதனை. இந்த திங்கிங் பண்றதே உங்களுக்கு பெரிய லெவலான சாதனை. இந்த சாதனை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே பிசினஸ் ஓரியன்டட் கைடன்ஸில் நாங்க பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பயிற்சி பத்தி சொல்லுங்க. நம்ம ஸ்டால் வந்து 4th 1ல இருக்கு. அதுல வந்து இந்த 5 daysல ஆரி முடிச்சுட்டு நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அவுட் பண்ண எல்லா இமேஜையுமே நாங்க ஷோ பண்ணிருக்கோம். எல்லாம் நாங்க வந்து விசிட் பண்ற அந்த ஷோக்கு மாற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையா சொன்னாரு. கடினமாக உழைத்தவர்களுக்கு முன்னேறவில்லை, கவனமாய் உழைத்தவர்கள் வாழ்க்கை முன்னேறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா சொன்னாங்க. அப்போ நன்றி. தொடர்ந்து நம்முடைய அலைகளை என்று வரவேற்க முடிந்துள்ள ஏற்படுதா நிர்மலா அச்சீவ்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்கூல் மலர் விஷ்ணுபிரியா அவர்களை நம்முடைய அலைவை என்று வருகை குறித்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து நம் நிகழ்விற்கு வருகை இந்த சிறப்பு விருந்தினர்களை கவனிக்கும் அறிமுகமான உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயரை இங்கு வந்திருப்பவர்களுக்கு முதல் அமைச்சர் அவங்க இங்கு ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. அவங்க இங்கு வந்திருப்பவர்கள் மட்டும் வராதவங்களுக்கு அடுத்த அமைச்சர். உங்களுக்கு எந்த விதமான தொழிற்சாலையும் இருந்தாலும் நானே உங்களுக்கு ஒரு பெரிய அளவையோட பெரிய ஹால் ஏற்படுத்தி மதுரை மக்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியப்படுத்தி எல்லா ரோட்டரி உறுப்பினர்களே கிட்டத்தட்ட மதுரையில 3000 பேர் இருக்காங்க. அவங்க அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் சர்வே பண்ணி எல்லாரையும் வரவழைத்து ஒரு நாள் அல்லது 2 நாள் உங்களுக்கு ஸ்டாக் போடுற மாதிரி நான் ஏற்படுத்தி தரேன். உங்களுடைய நீங்கள் என்னென்ன வர்த்தகம் போகிறீர்கள், எந்த பொருளை காட்சிப்படுத்தும் போகிறீர்கள், அதெல்லாம் நீங்க கொடுத்துடணும். அப்ப எத்தனை ப்ராடக்ட் நம்ம எக்ஸிபிட் பண்றோம், சேல் ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் அதுல ஒரு திரை ஒன்று ஏற்படும். அந்த திரையில உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 10 seconds அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை அந்த அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நாளோ 2 நாளோ அது எல்இடியில அதை பிரசன்ட் பண்ணுவோம். சரியா? அதை இப்ப யூடியூப் நம்ம ரத்னமாலாம் இருக்காங்க, யாருக்கையும் இல்லைன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்து அந்த சிடியில உங்க இது கான்டெக்ட் கொடுத்தது நிறைய முன்னேற்றங்கள் ஆகும். ஒவ்வொரு ஊருக்கையும் நம்ம போடுவோம். அடுத்தது நான் கும்பகோணத்துல கூட அரேஞ்ச் பண்றேன். எல்லா ஊருக்கையும் நம்ம தமிழ்நாடுல எங்க போறோம்னா அரேஞ்ச் பண்ணுவோம். இவங்களுக்கு வருஷத்துக்கு 2 முறை நம்ம பண்ணுவோம். நல்ல முன்னேறுவதற்கு நல்ல ப்ராடக்ட்ஸுக்கு நீங்க கொள்ளுவாங்க. இதை உங்களுக்கு நான் பண்ணி தருகிறேன் என்று இவர்களுடைய உதவியுடன் கண்டிப்பா நாகரிகத்தை பகுதி வச்சுங்க. நல்ல பண்ணலாம். நல்ல முன்னேறுவதற்கு வழிமுறைகள் உங்களுக்கு
ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் பின் ஊக்குவிப்பவனும் தேங்குவிப்பான். எவ்வளவு அழகா வந்து விஸ்வநாராயண் சார் எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் எவ்வளவு அள்ளி விடுறாங்க இல்லையா? கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. வாங்க வாங்க உங்களுக்கு நாங்க வாய்ப்பு தரோம் அப்படின்னு அருமையா சொல்றாங்க. சமூகத்திற்கு நீங்கெல்லாம் பொக்கிஷம் வந்து சொல்லணும், மனசுல இருக்கணும், வாங்க நான் செய்யறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நானும் இந்த பாலோட அறக்கட்டளையோட வேதாவும் இணைந்து அவங்களுக்கே தெரியாது. இப்போ அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற அத்தனை காலேஜஸ் இப்போ அவங்க நியர்பை காலேஜஸ்ல நெக்ஸ்ட் மந்த் நான் ஃபாத்திமா காலேஜ் காலேஜ்லாம் வருவேன். ஸோ அந்த காலேஜ்லயும் இந்த ஒர்க் ஷாப் நடத்துறோம், இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம். இப்போ அங்கேயுமே காலேஜ்லயுமே ஸ்டாலுக்கு பேசிடுறேன். ஸோ நான் பேசுற இடமெல்லாம் அந்த நியர்பை இப்ப திண்டுக்கலுக்கு பேச போனோம்னா திண்டுக்கலுக்கு உள்ள மெம்பர்ஸுக்கு ட்ரைனர்ஸுக்கு எல்லாம் வாங்க வாய்ப்பு கொடுங்க. இங்க நிறைய பேர் வந்து ட்ரெயினாக ஸ்டால் புக் பண்றது, ட்ரெயினர் ஏதோ ஒரு விதத்துல வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இந்த மாதிரி மதுரையில வந்து இந்த காலேஜஸ்ல எல்லாம் நான் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். நான் நிறைய காலேஜஸ்ல அகாடமிக் கவுன்சில் போனஸ் இருக்கிறது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிஹெச்டியே சோசியல் என்டர்பிரனர் தான் தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் தமிழ் பண்றதும் என்னோட ஒவ்வொரு சீக்கிரம் வெளியில வரும். அரகாணி டு அம்பானி தலைப்பு நல்லா இருக்கா? அரகாணி டு அம்பானி. ஸோ விரைவில் என்னோட புக்கும் வெளியில வரும். அந்த இதுலையும் பார்த்துக்காங்க. எப்படி ஒரு தொழில் செய்யணும், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எந்தெந்த மாதிரி செக்டர் இருக்கு தமிழ்நாடு இந்தியா லெவல்ல இங்க எல்லாம் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி. சரி, எவ்வளவு பேசி போர் அடிச்சிருச்சு இல்ல? எல்லாரும் செய்தி எல்லாம் கேட்டு சின்ன வயசுல இருந்து குழுவுக்கு சுந்தரம் கொடுக்கும் போது பாடினது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதையுமே ப்ரொஃபஷனல் ஆகிட்டேன்ல ஆல்பம் செய்யறான். அந்த லெவல ஒரு சிங்கர் சாங் எவ்வளவு வழியா இருந்தாலும் என்ஜாய் மீட்ற இதுல ஓகே. வழிநடுக காட்டும் வண்டி யாரும் அத பார்க்கலையே எனக்கா பூந்தது அயன்மடியற்கட்டளையில் வருமா வீட்டுக்குள்ள காடே மனகுது மாசத்துல எலோட கலக்குது மீசத்துல வழிநடுக காட்டும் வள்ளி. என்னோட சிக்னேச்சர் இதே சாங்க பாத்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லயும் பாடுறது. என் சின்ன மாமியை உன் சின்ன மகளெங்கே பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ வடமறுப்பதா அழகு மன்மதா பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றான். ஐயோ மாமி அவளுக்கு விடாதே, அவளை இன்னும் படிக்க வேண்டும் கேளாதே. குழந்தை குட்டி வளர்க்கணுமே, குடும்பத்தை நடத்தணுமே, குமாரம் போடணுமா காலேஜிலே. என் பட்டு மாமியே உன் சிட்டு மகளுக்கு பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ ஏதாசனம் இல்ல எது குழகிற படிக்கத்தான் சென்றால் அழகிட சென்றா. தேங்க்யூ. நம்முடைய தாய்மொழி சமூக அறக்கட்டளை மற்றும் ரோமடியவா மதுரை பாண்டியன் இணைந்து நடத்தும் சேலம் கல்வி வளர்ச்சி விழாவில் நம்முடைய தாய்மொழி சமூக அறக்கட்டளை இந்து அப்பா அவர்களுக்கு நம்முடைய அரசியல் நிருபர் அதோட நிறுவனர் நாகரிகம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நீ எந்த வேலைய கையில செய்ய முடியலையோ அந்த வேலைக்கு மிஷினரிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதா ஸ்பெஷல் பர்பஸ் மேனோட புதியான முறைகள் சரி. நீங்க எதுவும் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஃபுட் காஸ்மெட்டிக், ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய வச்சிருக்கீங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிளான் இருந்தாலும் சரி, என்ன மிஷினரிஸ் வேணும்னாலும் சரி, ஒரு ஐடியா வேணும்னாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இங்க இருக்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் சம்பந்தமா எதுவும் நீட் இருக்கு, மிஷினரிஸ்ல நீட் இருக்கு அப்படின்னா தாராளமா கால் பண்ணலாம்.
கூகுள்ல என்னோட நம்பர் இருக்கும். SPM டிசைன் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினரி SPM டிசைன் மதுரை போனீங்கன்னா என்னோட டீடைல்ஸ் வரும். ப்ரொடக்ஷன் சம்பந்தமா என்ன சந்தேகம் எழுத மிஷினரிஸ்லாம் என்னோட நேம் முடியும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எங்க வயசே வரல யாருக்குமே. மாதவரவை பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பின்னாடி விளையாடுறதுக்கு நம்ம ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கோம். இப்படி பெண்கள் எல்லாரையும் சேர்ந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களையும் அதுல இன்வைட் பண்ணி அழகா முகவந்தாக எல்லா ஸ்டார்ஸும் நிறைய லேடிஸ் என்டர்பிரனர்ஸ் பார்க்கும் அப்படின்னு. தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்கியேற்ப இந்த வழியை விடுக்கும் அனைத்து சமூக பெருமக்களுக்கும் நமது தாய் மணி அறக்கட்டளை சார்பாக பணிவான நன்றிகளை காணிக்கையாகி கொள்கின்றோம். மிக அற்புதமான வேளையில் ரோட்டரி கிளப் மதுரை பாண்டியல் இணைந்து நடத்தும் சிறநாள் தொடுவில் வளர்ச்சி விழாவில் வருகின்றிருக்கும் அனைத்து பெண் முனைவோர் அனைவருக்கும் இங்கு வருகின்றது மிக சிறப்பாக மேடையில் ஒரு சாதனையாளர்களாக தொழில் முனைவோரில் சிறந்து விளங்கக்கூடிய சாதனை பெற்றவர்களை இந்த மேடையில் அமர வைத்து அவர்கள் மூலம் வருங்கால சாதனையாளர்களை பெண் முனைவோர்களை வாழ்க்கும் ஒரு அற்புதமான தருணத்தில் தொழில் என்றால் என்ன, அதற்கு என்னென்ன தேவை, அதற்கான உதவிகளை நாங்கள் ஏற்கிறோம் செய்து தருகிறோம் என்பதை ஒரு அற்புதமான உடன்பிறவா சகோதரர்கள் போல் நமக்கு உதவி எந்த காலத்திலும் நாம் அனைவரும் தொழில் முனைவோர்களாகத்தான் இருப்போம். வருங்காலத்தில் உலக அளவில் ஒரு உலகளாவிய தொழில் மயமாக முக்கியமாக குறிக்கோளாக கொண்டு செயல்படுவோம் என்று இங்கு வந்து வாழ்க்கை வழங்கிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்திய தொழில் முனைவோராக எண்ணற்ற ஸ்டால்களை போட்டு தரம் ஒன்றை தாதக மந்திரமாக வைத்து எந்த பொருளையும் மிக அற்புதமாக நேரடியாக ஆண்களுக்கு இணையாக செயல்பட ஊட்டிய அற்புதமான பெண்கள் முனைவோருக்கும் பாரதியின் வரிகளை சொல்லி பெண்மை வாழ்வை என்று கூப்பிடுவோமடா, பெண்மை வெள்ளை என்று கூப்பிடுவோமடா என்ற பாரதியின் பாடல் வரிகளை நனவாக்கி கனவாய் இருந்ததை நனவாக்கிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பெண் முனைவர்களுக்கும் இந்த விழாவை தலைமையேற்று நடந்து தந்த மதுரையில் சிறந்த உறுப்பினர் மற்றும் அனைத்து முனைவோர்களுக்கும் இதற்கு தலைமை தாங்கி ஒரு பெண்ணால் தான் முடியும் என்ற அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவோரையும் வர வைத்து அவர்களுக்கும் ஒரு உற்சாகம் ஊட்டிய நமது தார தலைவி சேனை தலைவர் திருமதி இந்துமதி அக்கா அவர்களுக்கு நமது விரைவான நன்றியை கூடி அனைவரும் நல்ல ஒரு